ஆனா இப்ப சமீபமா நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாம, தியேட்டருக்கு வர முடியாம அடுத்த நெருக்கடியில தமிழ் சினிமா இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியாலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில தான். இந்தியாலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகிறது தமிழ்நாட்டில தான். ஆனா நம்ம இந்த ரைட்டர்ஸ் மதிக்கிறதே இல்லை, அவங்களை கூப்பிடுறதே இல்லை. என்னை விட சிறப்பா சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தோட பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, பிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு, எல்லாத்துக்குமே அந்த பேரு சிறப்பா வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலாகவும் சரி, இதான் சரி, எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாலே படம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரு. இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னே தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல. ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல் அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. இது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகிறது தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்களை கூப்பிடுறதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும். அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா, சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டரிக்கல் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கிழவியை சொன்னேன்னா, சிலைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தியேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தியேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.